ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராமத்து பொண்ணு பிரியா. இந்த வீடியோவில் சூப்பரான ஒரு டாபிக் பார்க்கலாங்க. லைஃப்பில் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் எப்படிடா ஹாப்பியாக இருக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருப்போம். ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்துருச்சுனாலும் சரி, இப்படி பிரச்சனை வந்துருச்சு, இது யார்கிட்ட சொல்லலாம், இதுலேருந்து நாங்கள் எப்படி வெளியே வருதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சுற்றிக்கிட்டு இருப்போம். அதுலேருந்து எப்படி ஈஸியாக வெளியே வருதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேங்க. ஃபர்ஸ்ட் டிப்ஸ், நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறது எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்கிற உறவுகளை பொறுத்து இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸை பொறுத்து இருக்கும். இதுதாங்க நாம் எப்படி ஹாப்பியாக இருப்போங்கிறத வச்சு முடிவு பண்ணுறதா இருக்கும். ஹாப்பியாக இருக்கிறதுக்கு மெயின் ரீசன், நம்ம வீட்டில் இருக்கிறவங்க நம்மளை ஹாப்பியாக பார்த்துக்கணும், நம்மளை எதுவும் சொல்லாத இருக்கணும். அப்படி சொல்லிட்டா நம்ம உடனே ரொம்ப அப்செட் ஆயிடுவோம். ஏன்னா வீட்டில் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு கேரக்டராக இருப்பாங்க. எல்லாருமே ஒரே மாதிரியே எப்பயுமே இருக்க முடியாதுங்க. ஒருத்தருக்கு ஒன்று பிடிக்கும், இன்னொருத்தங்களுக்கு ஒன்று பிடிக்காது. இது ஏன் நீ பண்ணுற அப்படின்னு சொல்லி யாராவது கொஞ்சம் ஒரு மாதிரி சொல்லிட்டாங்க, இப்படி பண்ண, இப்படி தான் நடந்துக்கணும், அப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்ம அந்த இடத்துல ரொம்பவே டவுன் ஆயிடுவோம். நம்மளுக்கு எப்படி இருக்க தோணுதோ அப்படி இருந்தோம்னா தான் லைஃப் லாங் நம்ம ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்க முடியும். ஒருத்தங்க ஒன்று சொல்லிட்டாங்கிறதுக்காக நம்ம கேரக்டரே ஃபுல்லாக மாற்றிக்கணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறப்ப அது வேறு மாதிரி முடியுங்க. ஒன்று நாம் ஃபஸ்ட்டு ரொம்ப பயப்படுவோம், ஒன்று ரொம்ப பதட்டப்படுவோம். அந்த இடத்துல என்ன பண்ணுறனே தெரியாமல் ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணி கண்டிப்பாக மாட்டிக்குவோங்க. அதுக்காக இன்னொருத்தங்களை திருப்தி பண்ணணும்னு சொல்லிட்டு நம்மளோட கேரக்டரை நம்ம எப்பயுமே மாற்றிக்க கூடாதுங்க. இது ஃபஸ்ட்டு விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா நம்ம பிரச்சனையை யார்ட்டையாவது ஒன்று ஷேர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா தான் அவங்க நம்மளுக்கு நிறைய விதமான கருத்துக்கள் சொல்லுவாங்க. இந்த பிரச்சனை இப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும், அப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த பிரச்சனைக்கான தீர்வு நமக்குள்ளேயே தாங்க இருக்கும். ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா எல்லாரும் பல யோசனை சொல்லுவாங்க. அதில் நம்மளுக்கு எது சூட் ஆகுங்கிறது நம்ம மனசுக்கு தாங்க தெரியும். ஒரு பிரச்சனை நடந்துருச்சு, ஏதாவது ஒரு கவலையாக இருக்குது அப்படிங்கிறப்ப அதை நினச்சி நம்ம எப்பயுமே ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. அப்படி ஃபீல் பண்ணுறது ஒரு நல்லதுக்குனான்னு சொல்லி வச்சுக்கோங்க. அப்படி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப ஒரு 2 நாள் 3 நாள் அந்த பிரச்சனையை பற்றி ரொம்ப யோசித்து, ரொம்ப அழுது, ரொம்ப ஒரு மாதிரி பண்ணி அந்த பிரச்சனையை விட்டு வெளியே எப்படியாவது ஒன்று வந்தாகணுங்கிற மாதிரி முடிவு பண்ணிடுவோம். அந்த பிரச்சனையை விட்டு எப்படி சீக்கிரமாக வெளியே வருதுங்கிற மாதிரி நாமளே சலிப்பு தட்ட ஆரம்பிச்சிருங்க. அந்த பிரச்சனையை நினச்சி இந்த பிரச்சனையை விட்டு எப்படியாவது சீக்கிரம் வெளியே வந்தால் போதுண்டா சாமி அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். அப்படி இருக்கிறப்ப நம்மளோட ரொம்ப க்ளோஸான ஒரு உறவுகள் இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், அப்பா அம்மாவாக இருக்கலாம், தங்கச்சி, இது மாதிரி யாராவது ஒருத்தங்க இருக்கலாம். அவங்ககிட்ட நம்ம ஷேர் பண்ணிக்கிறப்ப அவங்க நம்மளுக்கு நல்லது எந்த விஷயமோ அந்த விஷயத்த கண்டிப்பாக சொல்லுவாங்க. அது மாதிரி கொஞ்சம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அதிலிருந்து சீக்கிரமாக வெளியே வந்துடலாங்க. நம்ம லைஃப்பில் ஹாப்பியாக இருக்கிறது நம்மளோட உறவுகள், அப்புறம் நம்மளோட ஃப்ரெண்டுங்களாலன்னு சொன்னாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு மெயினான காரணம் அப்படின்னா, உறவுகளில் நம்ம செலக்ட் பண்ண முடியாதுங்க. அது நம்மளுக்கு தானாக அமையிறது. ஆனால் நண்பர்கள்ங்கிறது நம்மளுக்கு பிடிச்சவங்கள நாம் நம்ம கேரக்டருக்கு யார் செட் ஆகுவாங்க, நம்மளை யார் புரிஞ்சுட்டு நம்மளுக்கு கஷ்டங்கிறப்ப கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க, நாம் அவங்களுக்கு கஷ்டங்கிறப்ப நாமளும் ஹெல்ப் பண்ணணுங்கிற மாதிரி ஒரு தாட் வரும். ஒரு ஃப்ரெண்டை பார்க்கும்போதே தெரியும் இவங்க நம்மளுக்கு செட் ஆகுவாங்கங்கிற மாதிரி. அவங்க நம்ம லைஃப் ஃபுல்லாக நம்ம கூடவே இருந்தாங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க, அடித்து அசால்ட்டாக தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். அது கண்டிப்பாக ஃபாலோ நம்மளுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது உறவுகள் யார்கிட்டையும் என்னால் ஷேர் பண்ண முடியாதுங்க, யார்கிட்ட ஷேர் பண்ணாலும் கரெக்டான தீர்வு சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. அவங்களாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயுமே சாமி ஃபோட்டோ இருக்குங்க. சாமி ஃபோட்டோ க்ளீன் பண்ணி அந்த இடத்துல சிம்பிளாக ஒரு விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு நம்ம மனசில் இருக்கிற எவ்வளோ கவலையாக இருந்தாலும் சரிங்க சாமிகிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். அப்படி ஷேர் பண்ணுறப்ப மனசில் ஒரு அமைதி கிடைக்கும். நம்ம மனசு அமைதியாக இருக்கிறப்ப கண்டிப்பாக நம்ம மனசு கலங்கி இருக்கிறப்ப தான் நம்ம ஏதாவது முடிவு எடுத்தால் கண்டிப்பாக தப்பான முடிவாக போகும். நம்ம மனசு ரொம்ப அமைதியாக இருக்கிறப்ப நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோங்கிறத யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னாவே அந்த பிரச்சனையை விட்டு கண்டிப்பாக வெளியே வந்துடும். ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனையே நினச்சிட்டே இருந்தோம்னா தான் லைஃப் ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக, என்னடா இவ்வளோதானாங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதை இன்னும் நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குதுன்னு சொல்லி நினச்சோம் அப்படின்னா அந்த பிரச்சனை சீக்கிரமாக முடிஞ்சிருங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாழ்க்கைங்கிறது அன்னன்னைக்கு ஒவ்வொரு சின்ன சின்ன பாடத்தை நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்கும்.
வாழ்க்கையில் நம்மளுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடத்தை வந்து கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்குங்க. நம்மளுக்கு வந்து இன்றைக்கி ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பிரச்சனையிலிருந்து கண்டிப்பாக நம்மளுக்கு ஏதாவது ஒரு பாடத்தை வந்து கற்றுக்குவோம். யாரையாவது ஒருத்தரை நம்பணுமா நம்பக்கூடாதாங்கிறத கண்டிப்பாக கற்றுக்குவோங்க. நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து நம்மளை பற்றி நிறையா நியூஸ் வந்து கலெக்ட் பண்ணிக்குவாங்க. நல்லவங்க மாதிரியே பேசி கலெக்ட் பண்ணிக்குவாங்க. ஆனால் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது கண்டிப்பாக காலை வரி விட்டு போயிடுவாங்க. யாருமே நல்லவங்க மாதிரி பேசுவாங்க. ஆனால் அவங்ககிட்ட வந்து ஃபுல்லாக ஷேர் பண்ணவே பண்ணாதீங்க. அவங்களோட கேரக்டர் எப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப பர்சனலாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா கம்பல்சரி ஷேர் பண்ணவே பண்ணாதீங்க. நம்மளுக்கு பின்னாடி அவங்க தான் ஆப்போச்சு விட்டுட்டு போவாங்க. நம்ம வீட்டில் ஒரு பிரச்சனை நடக்கிறப்ப அந்த இடத்துல நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் ஒரு மாதிரி ரொம்ப சோகமாக அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியே வருதுங்கிறது தெரியாமல் ரொம்ப ஒரு மாதிரி டவுன் ஆகியிருப்பாங்க. அந்த டைமில் நாமளும் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பழசை வந்து நினச்சி கவலைப்பட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த பிரச்சனையை விட்டு கண்டிப்பாக நம்மளால் வெளியே வரவே முடியாதுங்க. அதெல்லாம் கொஞ்சம் மாற்றுறதுக்காக நாம் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு கொஞ்சம் சிரித்து பேச அவங்ககிட்ட கொஞ்சம் சிரித்து பேசி இதெல்லாம் கொஞ்சம் சரியாயிருங்கிற மாதிரி ஸ்மைலிங் ஃபேஸோடு இருந்து பாருங்கள். எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரியாயிரும். ஒருத்தங்க வந்து ரொம்ப டென்ஷனாக ஒரு மாதிரி ரொம்ப சோகமாக இருக்கிறப்ப நாம் போய் சிரித்து பேசி அவங்கள கொஞ்சம் சந்தோஷப்படுத்தி விட்டுட்டோம் அப்படின்னா தன்னை போல் அவங்க ஹாப்பி ஆயிடுவாங்க. இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ் தாங்க. இதெல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவீங்க. ஃபாலோ பண்ணாதவங்களுக்காக எனக்கு தெரிஞ்ச ஒரு டிப்ஸை உங்கள் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிறேங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் 3 குட்டீஸ் இருக்காங்க. எனக்கும் எங்கள் வீட்டுக்காரருக்கும் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு சொல்லி தெரியல அப்படின்னு சொல்லி நாங்கள் நினச்சிட்டு இருக்கிறப்ப எங்கள் வீட்டு குட்டீஸ் வந்து ஏதாவது ஒரு சின்ன வார்த்தை பேசுவாங்க இல்லைங்களா, அதை பேசுகிறப்ப அந்த பிரச்சனை குழந்தைங்க இருக்காங்க, அதை தாண்டி நம்மளுக்கு வேறு என்ன வந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசை அதை தாண்டி நம்ம வந்து யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தில் உங்களை வந்து இன்வால்வ் பண்ணிக்கோங்க. இன்வால்வ் பண்ணீங்க அப்படின்னாவே ரொம்ப ஹாப்பியாகிடுவீங்க. வாழ்க்கையில் நம்மளுக்கு ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அந்த பிரச்சனைக்கான தீர்வு கண்டிப்பாக அது நம்மக்கிட்டே தாங்க இருக்கும். நமக்குள்ளே தான் அந்த பிரச்சனைக்கான தீர்வுமே இருக்கும். அதை கொஞ்சம் நம்ம பொறுமையாக இருந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னாவே அதிலிருந்து ஈஸியாக வெளியே வந்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். நம்ம மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறப்போ அடுத்தவங்களை வந்து கொஞ்சம் ஹார்ஷாக பேசிடக்கூடாது. அது வந்து எப்பயுமே நமக்கும் நல்லதில்லை, அவங்களுக்கும் நல்லதில்லை. அந்த உறவு வந்து கொஞ்ச நாளையில் வந்து பிரிஞ்சு போயிடும். ஒரு உறவில் வந்து கொஞ்சம் விரிசல் வந்துருச்சு அப்படின்னா அது கொஞ்ச நாள் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்ககிட்ட நாமளே பேச வந்து ஆரம்பிச்சிருந்தாங்க. அதுதான் ரொம்ப நல்ல ஒரு பழக்கம். நம்ம லைஃப்பில் வந்து ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அந்த பிரச்சனை வந்து நம்மளோடதுன்னு சொல்லிட்டு நினச்சோம் அப்படின்னா அந்த பிரச்சனைக்கான தீர்வு வந்து அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காதுங்க. நம்மளுக்குங்கிறப்ப நம்ம கண்டிப்பாக ரொம்ப போட்டு எப்படி முடிவெடுக்கிறது என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி குழப்பி நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களையும் ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷன் பண்ணிடுவோம். அந்த பிரச்சனை வந்து இன்னொருத்தருதுன்னு சொல்லி யோசிக்கும் போது தான் அந்த பிரச்சனைக்கான தீர்வு வந்து நம்ம பட்டுன்னு சொல்லுவோம். இதே நம்ம ஃப்ரெண்டு வந்து ஒரு பிரச்சனைன்னு சொல்லி சொல்கிறா அப்படின்னா ஒரு தீர்வு மட்டும் இல்லைங்க, நம்மளுக்கு தெரிஞ்ச 2-3 தீர்வு வந்து அவங்ககிட்ட சொல்லிகிட்டே இருப்போம். இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், அப்படி பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லிகிட்டே இருப்போம். அப்படி வந்து நம்ம மனசில் நினைக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அந்த பிரச்சனைக்கான தீர்வு வந்து நம்ம சீக்கிரமாக கண்டுபிடிச்சிடலாங்க. அந்த பிரச்சனை வந்து தீர்ந்துச்சுனாவே லைஃப் வந்து சூப்பராக ஹாப்பியாக கொண்டு போகலாங்க. லைஃப்பில் வந்து எப்பயுமே எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க முடியாது. ஒருத்தர் வந்து வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷன் வந்து அது மாதிரி இருக்கும். ஒருத்தர் வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருப்பாங்க, ஒருத்தங்கிட்ட பேசுறதுக்கு வந்து ரொம்ப தயங்குவாங்க. அது மாதிரி இருக்கிறவங்க வந்து யூடியூப் இது மாதிரி இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணவே முடியாதுங்க. ஒருத்தர் வந்து நல்லா வாய் பேசுவாங்க, அப்படி இருக்கீங்க வந்து சின்ன பிஸ்னஸ் மாதிரி ஏதாவது செஞ்சோம் அப்படின்னா சூப்பராக ரன் பண்ணலாம். இப்படி வந்து அவங்க கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில வேலைகள் இருக்குங்க. அதை வந்து செஞ்சோம் அப்படின்னா தான் நம்ம லைஃப் வந்து சூப்பராக கொண்டு போக முடியும். அடுத்தவங்க வந்து ஒன்று செய்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நாமளும் அதையே செய்யணும்னு சொல்லிட்டு அதில் இறங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அதில் நம்மளுக்கு வெற்றி கிடைக்காதுங்க. நம்மளுக்கு என்ன வருமோ அதை செஞ்சோம் அப்படின்னா தான் நம்ம லைஃப் வந்து நல்லா சூப்பராக ஹாப்பியாக வந்து கொண்டு போக முடியும். நம்மளுக்கு வராத ஃபீல்குள்ளே வந்து இறங்கிட்டு இது வரலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா அது வந்து நம்மளை தான் ரொம்ப அஃபெக்ட் பண்ணுங்க. அடுத்தவங்களுக்கு வந்து அது எந்த பாதிப்புமே இல்லை. லைஃப்பில் நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும்னு சொல்லி நினைப்போங்க. ஆனால் அது செய்யறதுக்கு முன்னாடி இது செய்யலாமா, இதை நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியுமா பண்ண முடியாதான்னு சொல்லி நம்ம மனசு வந்து ஒரு மாதிரி இதுக்கும் போகாத அதுக்கும் போகாத யோசிச்சுட்டு இருப்போம். அப்படி வந்து பண்ணவே கூடாதுங்க.
நம்மளுக்கு பண்ணணும்னு சொல்லி தோணுச்சு அப்படின்னா, நம்மளால முடியும் அப்படின்னா அதில் வந்து இறங்கி பார்த்துடணுங்க. அது சக்ஸஸ் ஆனாலும் சரி, ஒருவேளை சக்ஸஸ் ஆகாத போனாலும் சரி, அது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். அதை வச்சு நம்ம லைஃப்பில் அடுத்து என்ன பண்ணாலும் சரிங்க, அதை வந்து சூப்பராக ரன் பண்ணுவோம். அப்படி நம்ம செய்யாத, இது செய்யலாமா செய்யக்கூடாதான்னு சொல்லிட்டு மனசை போட்டு குழப்பிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து எப்பயுமே ஹாப்பியாக இருக்க முடியவே முடியாதுங்க. எது செஞ்சாலும் சரிங்க, நம்ம மனசு வந்து நல்லா சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நம்மளால முடியும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு செஞ்சோம் அப்படின்னா சீக்கிரமாக நம்மளுக்கு ரிசல்ட் வந்து சூப்பராகவே கிடைக்குங்க. பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, அது ஃபேமிலியில் ஒரு சின்ன செய்கிற ஒரு விஷயமா இருந்தாலும் சரிங்க, அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். பெண்கள்கிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட்னு கூட சொல்லாங்க. அது என்னன்னா ஓவர் திங்கிங். ஒரு விஷயம் வந்து நடக்கிறதுக்கு முன்னாடியே ஓவர் திங்க் பண்ணி நம்மளை நாமே ரொம்ப டவுன் பண்ணிக்கோங்க. அந்த விஷயத்தை மட்டும் நம்ம பண்ணவே கூடாது. ஓவர் திங்கிங் அண்ட் வந்து நெகட்டிவாக திங்க் பண்ணுறதும் கண்டிப்பாக பண்ணவே கூடாது. ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அப்படியே ஆயிருமோ அப்படின்னு சொல்லி நாம் நினச்சோம் அப்படின்னா அது வந்து சக்ஸஸ் ஆகவே ஆகாதுங்க. பாசிட்டிவாக எதையுமே திங்க் பண்ணோம் அப்படின்னா தான் பாசிட்டிவாக நடக்குங்க. இது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். லைஃப் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கிராமத்து பொண்ணு பிரியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்.